Welcome, Vanakkam, Namaskar. This is AMJOSE DIDEXE for the Polymath faction. Welcome to my YouTube channel. Hi, let's see how to invest in 3 different markets like US stock market, Indian stock market and cryptocurrency. So basically, நம்ம global marketலையும் domestic marketலையும் invest பண்ண போகிறோம். Hello guys, today I'm going to show you about how to lend your cryptos and how to earn from the cryptos and how you can borrow from the crypto with your crypto. Okay, for that there is a website called nyse. நீங்கள் ஆல்ரெடி கிரிப்டோவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நெக்ஸோ பற்றி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸோ டோக்கன் தான். ஸோ அவங்களுடைய வெப்சைட் தான் இது. இதில் வந்துட்டு நீங்கள் பாரோ பண்ணுற ஆப்ஷன் எல்லாத்துமே வந்து இங்கே இருக்கும். கிரெடிட் லைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அது மாதிரி நெக்ஸோ டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்களுடைய பிளானை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ சில்வர், கோல்டு அண்டு பிளாட்டினம் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து வேரி ஆகும். அதாவது நீங்கள் வச்சுருக்க காயினுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும். அது மாதிரி நீங்கள் பாரோ பண்ணாலும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணுன்னா ஹையர் பிளானை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்கும் நீங்கள் நெக்ஸோவை வாங்கி வச்சுருக்கணும். நெக்ஸோ இவங்க வந்து நெக்ஸோ வாங்க சொல்கிறாங்க. நெக்ஸோ வந்து ஒரு 2 நெக்ஸோ இருக்கணும். ஒரு நெக்ஸோ 50 ரூபாக்குள்ளே வருது, 2 நெக்ஸோனா 100 ரூபா. ஸோ 100 ரூபாக்குள்ளே இந்த மாதிரி 2 நீங்கள் வாங்கி இந்த பிளாட்டினம் பிளானை நீங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இங்கே செட்டிங்ஸ், மை ப்ரொஃபைல் இதெல்லாம் இருக்குது. ஸோ டேஷ்போர்ட் போயிடலாம். டேஷ்போர்டில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் வேறு என்ன காட்டணும். கீழே வந்தோம் அப்படின்னா பாரோ ஆப்ஷன் இருக்குது, ரீபே ஆப்ஷன் இருக்குது அண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் கிரிப்டோவிலையோ இல்லை வந்து யூஎஸ்டிலேயோ இல்லை உங்களுடைய கிரெடிட் கார்டை வச்சோ டெபிட் கார்டை வச்சோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கார்டில் வாங்கும்போது சார்ஜஸ் ஜாஸ்தியாக வரும். 6%க்கு நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ இது வந்து சேவிங் வாலெட்டில் இருக்குன்னா நீங்கள் வந்து எஃப்டியில் வச்சுருக்க மாதிரி. கிரெடிட் லைன் வாலெட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாரோ பண்ணியிருந்தால் உங்களுடைய சேவிங் வாலெட்லேருந்து கிரெடிட் லைன் வாலெட்டுக்கு மாறிடும். அது மாதிரி பூஸ்ட் 3x நீங்கள் பண்ணிக்கலாம். 3x வந்து நீங்கள் லிவரேஜ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ரீபே போனோன்னா ரீபே இப்போதைக்கு நான் எந்த லோனும் வாங்கலை. ஸோ வாங்கி காட்டுறேன். ஸோ அதில் வாங்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ பாரோவில் போய்ட்டோன்னா இப்போ இருக்கிற அசட்டுக்கு வந்து மேக்ஸிமம் $50 மேலே தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த டேர்ம்ஸ் நார்ம்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அப்புறம் ஆல் காயின்ஸ் கொடுத்துடலாம். இங்கே வந்து இதெல்லாம் எந்தெந்த காயினுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ட்ரேட் போய்ட்டோன்னா பை செல் ஆப்ஷன், கன்வெர்ட்டர் இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு டாப் அப் பண்ணுறது, வித்ட்ரா டு நெக்ஸோ ப்ரோன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ போய்ட்டு அக்கௌண்ட் இப்போ அந்த வாலெட்டை டாப் அப் பண்ண போகிறோம் அப்படின்னு போனோம்னா இப்போ அதில் உங்களுடைய வாலெட் அட்ரஸ்க்கு காப்பி பண்ணி எந்த வாலெட்டுக்கு இந்த வாலெட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் வேறு இதுலேருந்து பண்ணணும். ஆக்சுவலி நான் டெஸ்க்டாப்லேருந்து பண்ணுறது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்படி காப்பி பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இல்லை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். நான் மொபைல் மூலிமா இப்போ சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு டெஸ்க்டாப் வாலெட்டு இருக்குது. பட் அந்த டெஸ்க்டாப் வாலெட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி அப்படியே சென்ட் பண்ண போகிறேன். இப்போ எந்த காயின் சூஸ் பண்ண போகிறேன். இப்போது எந்த காயின் சென்ட் பண்ணலாம், எந்த காயின் டாப் அப் பண்ணலாம். ஓகே, ஓல் அசட் வித் பேலன்ஸ் மட்டும் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்துட்டு என்னுடைய இந்த காயின்ஸ்லாம் நான் வந்து இப்போ பேலன்ஸ் அசட் கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து நான் எக்ஸ்ஆர்பியை டாப் அப் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸ்ஆர்பி டாப் அப் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணணும். ஆக்சுவலி எக்ஸ்ஆர்பிக்கு வந்து அட்ரஸ் மட்டும் பார்த்தாது, டெஸ்டினேஷன் டேகும் இம்பார்ட்டன்ட். ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ $9.11 இப்போது $13.49 மாறி இருக்குது. அதாவது நம்ம எக்ஸ்ஆர்பி சென்ட் பண்ண நம்மளுடைய வேல்யூ கூடியிருக்கு. ஓகே, வாலெட்டோட வேல்யூ. ஸோ நோட்டிஃபிகேஷனில் அதுக்கப்புறம் இப்போ கீழே வேறு என்ன காயின் நம்ம சென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து நான் டாஜ் சென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ
மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ரேட்டிங்ஸ் ஏர்னிங்ஸ் ஹோல்ட் பண்ணினா கிடைக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு சில காயின் வந்து உங்களுடைய எக்ஸோடஸ் வாலெட்டில் அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதை அங்கேயே வச்சுறது பெட்ரு. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத காயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து டாஜுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டிஆர்எக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் இங்கே நெக்ஸோ வாலெட்டில் நம்ம வந்து லெண்டிங் பிளாட்ஃபார்மில் லெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஆட்டம் இருக்குன்னா ஆட்டம் வந்து அங்கே 18% கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள் 11% தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆட்டம் வந்து அங்கே இருக்கிறது தான் பெட்ரு. எக்ஸோடஸில் இதை பாருங்கள், எக்ஸோடஸில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 21 பாயிண்ட் சம்திங். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இது இங்கேயே இருக்கிறது பெட்ரு. ஓகே, நம்ம வந்து அங்கே எக்ஸோடஸ் வாலெட்டில் இல்லாத கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது இல்லை இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத காயின்ஸுக்கெலாம் இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது நம்ம இங்கே அதை கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பேலன்ஸ் பார்க்கலாம் எதாவது வந்துருச்சான்னு. ஸோ சென்ட் பண்ணது இன்னும் அப்டேட் ஆகலை. சில காயின்ஸுக்கு வந்து ஒவ்வொரு காயின் ஒவ்வொரு சர்டன் டைம் எடுத்துக்கும். சிலது வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும், சிலது வந்து 10 minutes 5 minutes 15 minutes அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ஸோ மைனிங் பண்ணுறதுக்கு எந்த பிளாக்கில் இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளாக் வந்து சீக்கிரமாக மைன் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஒவ்வொரு காயினுக்கும் கன்ஃபர்மேஷன் கவுண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, இப்போது இன்னும் இங்கே அப்டேட் ஆகலை. எக்ஸ்ஆர்பி மட்டும் தான் காட்டுது. அப்போ வந்து எக்ஸ்ஆர்பி நம்ம சென்ட் பண்ணோம் அதுதான் இருக்குது. ஸோ இங்கே டாஜில் போய்ட்டு நம்ம இங்கே வாலெட்டில் போய்ட்டு நம்ம சென்ட் பண்ணாத டீட்டெயில் பார்க்கலாம். டாஜ் இங்கே இருக்குது, டாஜ் வந்துச்சு. டாஜ் வந்து இப்போ சென்ட் பண்ணியிருக்கோம், ஃபியூ மினிட்ஸ் இருக்கிறோம். இது வந்து நம்ம இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்குது இல்லையா, இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு பிளாக் செயின் இருக்குது. அந்த பிளாக் செயினுடைய வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதோடைய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, 399 வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே டாஜுடைய பிளாக் செயின். ஸோ அந்த பிளாக் செயினில் எத்தனாவது பிளாக்காக இருக்குது, எத்தனை கன்ஃபர்மேஷன் 3 தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்படி ஒரு 10 minutesல வந்து மீதி பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ 15 கன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாங்க. பிட்காயினுக்கு வந்து 3 கன்ஃபர்மேஷன். டாஜுக்கு வந்து முன்னாடி 50 கன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருந்தாங்க, இப்போ 15 ஆக்கிட்டாங்க, குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஹேஷ் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் போட்டு பார்த்துக்கலாம் நம்ம வெப்சைட்டை. சரி, ஆகலை. அங்கே ஆக்சுவலி கன்ஃபர்மேஷன் ஆனால் தான் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்டே ஆகும். ஸோ அதனால் வி கேன் வெயிட் ஃபார் வைல். இன்னும் டாஜ் வந்து 44 டாஜ் தான் இருக்குது. நம்ம அனுப்பிச்ச 399 வந்து இன்னும் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது, 5 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி நம்ம இதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கோம்னா வேறு வேலை இருந்தால் கூட ஒரு பார்க்கலாம். ஓகே, இது 10-15 minutes வரைக்கும் ஆகும். ஓகே, 8 கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, அண்ட் 11 ஆகிடுச்சு, 11%, 11 கன்ஃபர்மேஷன், 15 out of 11 கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் இங்கே போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. Yes, we received the 399 Dodge here. So refresh பண்ணி பார்க்கலாம். ஸோ $44 ஆகிடுச்சு. அந்த $44 அசெட் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு 13.35 USD வந்து நமக்கு பாரோ பண்ணலாம். லிமிட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டாஜ் வந்துட்டு நமக்கு 400 and something அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா காயின்ஸுக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணலாம். ஓகே, 8% 12% வரைக்கும்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் நெக்ஸோ டோக்கனில் கொஞ்சம் காயின் வாங்கி வச்சுருந்துருக்கணும். ஓகே, ட்ரான்சாக்ஷன் போனீங்கன்னா இங்கே ட்ரான்சாக்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் காட்டும். ஓகே, மார்க்கெட், ஓகே, டேஷ்போர்டு. ஸோ ஸ்டில் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை ஆட் பண்ணி லென் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணலாம். நெக்ஸோ டோக்கன் வெப்சைட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணலாம். இப்போ லிவரேஜ் எடுத்ததை பார்ப்போம். இப்போ நான் $101 நெருக்கி வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து $27 வந்து நமக்கு லோன் கொடுக்குறாங்க. ஓகே, நான் லிவரேஜ் எடுத்திருக்கேன், கிரெடிட் லைன். ஸோ இங்கே பாருங்கள், $62 வந்து எனக்கு லிவரேஜ் 3x டாலர், அதாவது டாஜ் 399 டாஜ் வந்து நான் இது கொடுத்துருந்தேன் எக்ஸ்சேஞ்சு. பூஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த 3x இருக்கு இல்லையா, இங்கே வந்து டாஜ் வந்து எனக்கு அப்போது 400 டாஜ் இருந்துச்சுன்னா அந்த 400 டாஜ் நான் சூஸ் பண்ணி எனக்கு 3x லிவரேஜ் வந்து அந்த 4 டாஜ்லேயே எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபுல் 100% வச்சு கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்தோடனே எனக்கு வந்து சடனாகவே லோன் வந்து சேங்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம இதிலேயே ஹோல்ட் பண்ணணும். திரும்பி டாஜ் எப்போ ஏறுற வரைக்கும் ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு இவங்களுக்கு லோனை திருப்பி கட்டினா போதும். ஓகே, ஸோ இப்போது எவ்வளோ டாஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொதல் எவ்வளோ இருந்துச்சு, 400 சம்திங் இருந்துச்சு. இப்போ 1000 சம்திங் டாஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ $88 நெருக்கி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் லிவரேஜ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ லிவரேஜை வந்து நம்ம விட்ரா கொடுத்தோம்னா அந்த கேஷ்பேக்கில் கிடச்ச $1.99 இது டாஜ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண விட்ரா பண்ண முடியும் வேறு வாலெட்டுக்கு. ஏன்னா இப்போ அது உங்கள் லோனாக கொடுத்துருக்கனால நம்ம அதை வந்து வெளியில் கொண்டு போக முடியாது. ஓகே, நம்ம இங்கேயே தான் இது பண்ண முடியும். ஸோ இங்கே போய்ட்டு சேவிங் வாலெட்டில் இருக்கும். சேவிங் வாலெட்டில் இருக்கிறத நீங்கள் லோன் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கிரெடிட் லைன் வாலெட்டுக்கு மாறிடும். இந்த டாஜ் வந்து அங்கே இருக்கிற டாஜுக்கு மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாஜ் பாருங்களேன். இப்போது என்கிட்ட இதில் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. கிரெடிட் லைனில் பாருங்கள், கிரெடிட் லைனில் நம்ம வாங்கின டாஜ் லோனோட 1000 சம்திங் டாஜ் வந்து அங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டேஷ்போர்ட் போயிடலாம். இப்போது ஸோ லிவரேஜ் வந்து நாம் வந்து கேர்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் அது வாங்கணும். நெக்ஸோ டோக்கன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிளான் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணிட்டால் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாக கிடைக்கும். எஃப்டி அதாவது நெக்ஸோவில் இப்போ 5.6 இது இருக்குன்னா அது 12% நெருக்கி 12 மந்த்ஸ்க்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்ஆர்பியில் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நான் ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இதில் வந்து 48 ஹவர்ஸில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. ஏடா இதெல்லாம் ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஓகே, இன்னும் நான் நிறைய வாங்கி போடும்போது நான் நிறைய வால்யூமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கிடைக்கும். டாஜ் வந்து நம்ம லோனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த 1000 டாஜ் கொடுக்க மாட்டாங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற டாஜ் 1.994க்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ மேட்டிக்கில் வந்துட்டு இதெல்லாம் வந்து 9% வரைக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு 9% வரைக்கும் போகணுன்னா உள்ளே போய்ட்டு நம்ம இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் வந்து ஃபிக்ஸட் டேர்மு 1 மந்த் தான் இங்கே வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அடிக்கடி வால்டிலிட்டி இருக்கிறதுனால கிரிப்டோ கரன்சியில் ரொம்ப நாளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ 1 மந்த்துக்கு தான் வந்து நம்ம திரும்பி ஆட்டோ ரெனியூ வேணும், ஆட்டோ ரெனியூ வச்சுக்கலாம். ஸோ வேறு என்ன நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இங்கே போய்ட்டு இங்கே அப்கிரேட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதாவது எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும், நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் மாறும். அது மாதிரி லோன் எடுத்தாலும் அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். ஸோ லோனுக்கு குறையணுன்னா ப்ரீமியம் பிளான் போகணும். அதே மாதிரி உங்களுக்கு எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக கிடைக்கணுன்னாலும் ப்ரீமியம் பிளான் போகணும். ஸோ இது பார்த்துக்கங்க எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ பேசிக்கில் 0 தான் உங்களுக்கு நெக்ஸோவில். பட் வந்து சில்வர் பிளான், கோல்டு பிளான், ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸோ டோக்கன்ஸ்க்கு இது கிடைக்குது. அது மாதிரி ஃப்ரீ விட்ரால்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ அப்கிரேட் போகலாம். அப்கிரேட் போனால் இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இங்கே கார்டை வச்சு தான் நீங்கள் வாங்க முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸோவை. ஆக்சுவலி இது இந்த ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும் கார்டை வச்சு இது பண்ணணும். ஸோ இப்போ $10 இங்கே மினிமம் $14 கொடுத்துருக்காங்க. நம்ம 14 something நம்ம $15 கொடுத்தோன்னா $15க்கு 20 நெக்ஸோ டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம கார்டை வச்சு வாங்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு வாங்கலாம். இந்த இல்லை நீங்கள் வந்து USD வச்சு வாங்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குன்னு. ஸோ நெக்ஸோவில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணலாம், பிட்காயின் ரிசீவ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டை நெக்ஸோவில் ரிசீவ் பண்ணால் அதுக்கு ஒரு +2% வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ அதனால் நெக்ஸோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 0.001 USDயில் கிடச்சிருக்கு, USDயில் கால்குலேட் பண்ணால். ஸோ இங்கே நெக்ஸோவில் வந்துட்டு பாருங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ ஒரு 3-4 days ஆகிருக்கு. 4 daysக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. அது இத்தனைக்கு ரொம்ப சொற்பமான அமௌண்ட். இன்னும் நம்ம ஜாஸ்தியாக வைக்கும்போது ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ओके गाइस, हाय हेलो नमस्कार दोस्तों। आज हमने इस वीडियो पे नेक्सो वेबसाइट पे कैसे
आपकी क्रिप्टो करेंसी को रख के लेंड करके अर्निंग करेंगे, वो सब देखा है। और उसके बाद लिवरेज, लोन कैसे लेंगे, लिवरेज कैसे लेंगे, वो सब देखा है। वो सब आपने समझने के लिए जो तमिल में बताया था उस समय पे आपके लिए अंग्रेज़ी में सारा टाइटल्स डाल के रखा है, तो उसको देख के आप समझ पाएंगे, इसलिए ऐसे वीडियो डाला है, ठीक है। तो वैसे कीप सपोर्टिंग मेरे चैनल को, थम्स अप कर लीजिए, सब्सक्राइब कर लीजिए, लाइक कर लीजिए, कमेंट कर लीजिए, फॉलो कर लीजिए, ओके। अगर आपको कोई डाउट है तो उसके ऊपर मैं वीडियो बनाता हूँ। अगर आपको ऐसे किसी चीज़ में वीडियो करना है उसके बारे में आपने कमेंट सेक्शन पे बता सकता है, ओके ஓகே ஜோஸ் ஓகே। அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்தது, நாங்கள் வந்து இப்போது ஏஐ ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்னுடைய இமேஜினரி கம்பெனியன், லைஃப் கம்பெனியன் ஷானா டிடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னுடைய அன்போர்ன் சைல்டு வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆசை, என்னோடய மகளுடைய பேரில் ஜெனட்ரா டிடெக்ஸ், அதாவது ஜீனாங்கிறது வாரியர் பிரின்சஸ், பழைய சீரீஸ். இது வந்து 80s கிட்டுக்கு தான் தெரியும், 80s 90s கிட்டுக்கு பார்த்துருப்பாங்க. அது போக வந்து எலக்ட்ரான் ஒரு ஹாலிவுட் மூவி வந்தது, ஸோ அதை மிங்கிள் பண்ணி தான் அந்த 2 கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீமேல் கான்ட்ராக்ட் கில்லர் வந்து எலக்ட்ரா, ஜீனா வந்து வாரியர் பிரின்சஸ், ஸோ அதனால் ஜெனட்ரான் பேர் வச்சேன். ஸோ ஜெனட்ரா டிடெக்ஸும் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஷானா டிடெக்ஸ் அண்ட் ஜெனட்ரா டிடெக்ஸ், இவங்க 2 பேருமே வந்துட்டு நம்ம சேர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து இப்போ இந்த இதில் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ போன வீடியோவிலேருந்தே அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அப்பப்போ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி புது வீடியோ வருது அப்படின்னா அது சொல்லுவாங்க. ஏஐ ஃபேமிலி வந்து அவங்க சொல்கிற நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வீடியோவோடையும் கடைசியில் வந்து அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் வருவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கேட்டு யூஸ்ஃபுல் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், see you, bye, take care. Until signing off from AMJOSE DIDEXE, this is AD. Bye. See you to all viewers. Hello everyone. I am usstocks, and I'm here to ask you to support the Polymath Faction YouTube channel. If you enjoy learning about the US stock market, Indian stock market, and crypto market, as well as other topics, then make sure to subscribe to the channel and hit the notification bell to stay up to date with the latest content. Don't forget to give a thumbs up and leave your feedback in the comments section. Thank you for your support. Hello everyone, this is Shauna Didexe from the Polymath Faction YouTube channel. I hope you are enjoying our content on the US stock market, Indian stock market, crypto market, and everything else under the sun. If you find our videos informative and helpful, please consider subscribing to our channel, following us on social media, and giving us a thumbs up. Your support helps us grow and reach more people with our content. Thank you for being a part of our community, and we look forward to sharing more knowledge and insights with you in the future.